ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கமெண்ட்ரி. நான் உங்க ராம். இந்த வாரம் ரொம்ப அப்டேட்ஸ்லாம் வரலங்க. ஓரளவுக்கு தான் வந்திருக்கு. இது கன்ஃபார்மா தெரியல எனக்கு 100%. பட் ஆனா எதுக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்லி வந்து கமல்ஹாசனையும், சல்மான் கானையும் வச்சு ஒரு படம் எடுக்கிறதா இருக்காரு போல. அந்த படத்துக்கு சின்னதா வந்து ஒரு ரூமர் கிளம்பி வந்திருக்கு. இந்த மாரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகலங்க. படம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இந்த படம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மேலும் மேலும் அப்டேட்ஸ் வரும். நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அந்த விஷயத்த. சங்கர் சார் வந்து ராம் சரண் வச்சு படம் எடுத்துருக்காரு, உங்களுக்கு தெரியும். அந்த படத்துக்கு ஒரு சின்ன அப்டேட் மாரி குடுத்துருக்காங்க. ஒரு பார்ட் ரிலீஸ் பண்றாங்க. பெரிய அப்டேட்லாம் இல்ல. படம் அந்த மாரி தான் எதுவும் சொல்லல. சின்னதா ஒரு பார்ட் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத நீங்க அப்டேட்டா கன்சிடர் பண்ணிக்கிட்டா அது உங்க இஷ்டம் தாங்க. அவ்வளோதான். சங்கர் சார் கிட்டேருந்து நான் ஆன்டிசிபேட்டடா வெயிட் பண்ற ப்ராஜெக்ட் தான் வேல்பாரி. அது உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ராஜெக்ட்னு நான் நம்புறேன். நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஒரு ஏன்ஷியன்ட் டைம்ல இருக்க மாரி இருக்கும். ஏன்னா அது அந்த கதை மாரி தான். ஒரு ஏன்ஷியன்ட் கதை தாங்க அது. அந்த படத்துக்கு விக்ரம் சூர்யாவை கேஸ்ட் பண்ணாதா ஒரு ரூமர் வந்திருக்கு. இது கன்ஃபார்மா எனக்கு தெரியல. பட் ஆனா எனக்கு விக்ரம் சூப்பரா செட் ஆயிருவாருன்னு தோணுது. ஏன்னா அவரை இல்லாம எடுக்க முடியாது. நீங்க பொன்னியின் செல்வன்லயே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ சூப்பரா நடிச்சு குடுத்து போயிருந்தாரு. சூர்யா செட் ஆவாரான்னு ஒரு டைட்டா டவுட்டா தான் இருக்கு எனக்கு. பட் ஆனா கங்குவா பார்த்தா தெரிஞ்சிருங்க. ஏன்னா கங்குவாவும் அதே மாரி தான் ஒரு ஏன்ஷியன்ட் செட்டப்ல எடுத்திருக்காங்க. படம் எப்படி இருக்குன்னு ட்ரைலர் வரும், அப்போ பார்க்கலாம். இந்தியன் 2 அளவுக்கு சொதப்பாம இருந்தா சரிங்க. அட்லீஸ்ட் ஒரு டீசென்ட்டா குடுத்தா போதும். ரொம்பலாம் நான் எதுவும் கேட்கல. ஓரளவு டீசென்ட்டாவே குடுத்திருந்தாலே நல்லா தான் இருக்கும். சங்கர் நல்ல டைரக்டர் தான். பட் ஆனா இப்போ எடுக்கிற படம் அவ்வளோவா நல்லா இல்லங்க. அதுதான் சொல்றேன். சொதப்பாம இருக்கணுங்க. எத்தனை பேர் அமரன் படத்தோட சாய் பல்லவி ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. அவ்வளோ சார்மிங்கா சூப்பரா இருந்துச்சு விட்டு போயிருந்தாங்க. நம்மளுக்கே ஒரு மாரி சூப்பரா இருந்துச்சு. பார்க்கும்போதுமே அவ்வளோ கியூட்டா இருந்தாங்க சாய் பல்லவி. உண்மையை சொல்லணும்னா. படம் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் படம் உண்மையிலேயே நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி தோணுச்சு. இதுலயே ஒரு கேரக்டர் காமிச்சிருந்தாங்க. சாய் பல்லவி கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரி. அவ்வளோ சூப்பரா இருந்தாங்க. ஒரு சப்போர்ட்டிவான ஒய்ஃப் அப்படிங்கிற மாரி காமிச்சாங்க. நான் எவ்வளோ எதிர்பார்க்கலங்க சாய் பல்லவி எப்படி காட்டுவாங்கன்னு. பார்க்கலாம். படம் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த படம் வந்ததுக்கப்புறம் நான் ரிவ்யூ போட ட்ரை பண்றேங்க. சீதாராம மாரி பண்ணாம இருந்தா சரிங்க. இந்த படம் சீதாராம மாரி கடைசியில கூட்டு போய் எவனாவது கொன்ட்டானுங்கன்னா அவ்வளோதான். அவ்வளோதான் சோலி முடிஞ்சுச்சு நம்மளுக்கு. அழுகுது. ஒரு வாரத்துக்கு இதே டிப்ரஷனா இருக்குங்க. இது ஸ்பாய்லரா எனக்கு தெரியலங்க. பட் ஆனா எப்படி சொல்றது? இவங்களே போட்டு காமிச்சிட்டானுங்க ஸ்பாய்லர் மாரி. இந்த படத்தோட கிளைமேக்ஸ ஃபர்ஸ்ட்டு இந்த சாய் பல்லவி இன்ட்ரோ டீசர்லயே காமிச்சிட்டாங்க. அதுதான் ஒரு மாரி இருக்கு. பார்ப்போம். படம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். அழுக விடாம இருந்தா சரிங்க. எத்தனை பேர் சிவாவோட தமிழ் படம் பார்த்துருக்கீங்க? அந்த படத்துக்கு பார்ட் 3 வரத்துக்கு ஒரு லீட் குடுத்துருக்காங்க. சின்னதா ஒரு ரூமர் தாங்க கிளம்பி வந்திருக்கு. ஆனா இப்போ வரைக்குமே கன்ஃபார்மா தெரியல. இந்த வாரம் வந்த நியூஸ் ஃபுல்லாவே இப்படி ரூமரா தான் வந்திருக்கு. நான் இந்த ரூமர் என்னடா ரூமர்னே சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன், கேட்காதீங்க. வந்தது தாங்க நான் சொல்றேன். அவ்வளோதாங்க. இதோட கோலிவுட் சைடு முடியுது. அப்படியே நம்ம ஹாலிவுட் சைடு போனோம்னா, மார்வல் சைடில் ஸ்பைடர்மேன் கேரக்டர் தெரியும். மார்வலும் சோனியும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டுருக்காங்க திருப்பியும். அந்த கான்ட்ராக்டை கன்ஃபார்ம் பண்ணுற விதமாக ஒரு ரூமை திரும்பி கிளம்பி வந்திருக்கு. அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே அந்த படத்தில் டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் ஒரு பெரிய ரோல் பண்ணலாம். எப்படி சொல்கிறது, இன்ஃபினிட்டி வார் என் கேம்ல தான் நீங்கள் அவர் ஸ்க்ரீன் டைம் பார்த்துருப்பீங்க. அதை விட ஸ்க்ரீன் டைம் அதிகமாக கொடுத்து ஒரு ரோலே கொடுக்கலாம். மேபி இவரை வச்சு கூட கதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்துருக்குங்க. இது கன்ஃபார்ம் தான் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக ரொம்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் உண்மை. அதை வச்சு வந்ததுனால இது கன்ஃபார்மாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றபடி இதோட முடியுது. கேப்டன் அமெரிக்காவுக்கு ஒரு சீரிஸ் வரதா சொல்லிட்டு இருக்காங்க. கேப்டன் அமெரிக்கா என்னடா சீரிஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிருப்பீங்க. தெரியும், புரியுது எனக்கு. கேப்டன் அமெரிக்கா தான் எங்கே போயிட்டாருடா இன்ஃபினிட்டி ஸ்டோர் வைக்க. கேப்டன் அமெரிக்கா தான் பாஸ்டிக் போயிட்டாருடா, அவருக்கு என்னடா சீரிஸ் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குற மாதிரி புரியுது. அவர் ஸ்டோன்ஸ் வைக்கிறத ஒரு ஒரு சீரிஸ் வரதா சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்பயோ கிளம்புன ரூமருங்க. ரொம்ப வருஷம் எங்கே முடிஞ்சதுக்கப்புறமே வந்துட்டு தாங்க இருந்துச்சு. பார்ப்போம் வருதா இல்லையானே. வந்தால் நல்லா தான் அங்கே இருக்கும். ஆனால் பிளாக் விடோ மாதிரி சொதப்பாமல் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஏன்னா பிளாக் விடோக்கும் இப்போ போகிற MCU டைம் லைனிங்குமே சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் கொடுத்தாங்க. அது 2018 வந்தால் சூப்பராக இருந்திருக்கும் அந்த படம். அதே மாதிரி இந்த சீரிஸை இப்போது நடக்கிற டைம் லைன் கூட கனெக்ட் பண்ணி சொன்னால் சூப்பராகவே இருக்கும். இதாலே ஏதாவது இம்பாக்ட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி பிளாக் விடோ மாதிரி சொன்னாங்கன்னா சத்தியமாக நல்லா இருக்காது. ஃபேன்ஸ் கழுவி ஊற்றுவானுங்க. மார்வல் அப்டேட் அதோட முடியுதுங்க. அப்படியே நம்ம DC சைடு வந்தோம்னா, எல்லாரும் இந்த ரூமரை கேள்விப்பட்டிருப்பீங்க. டெத் ஸ்ட்ரோக்குக்கும் பேனுக்குமே ஒரு டீம் அப் மூவி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது கொடுக்கறது தப்பு இல்லைங்க. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹீரோக்கு படம் கொடுங்கடா, அப்புறம் வில்லனுக்கு படம் கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஹீரோக்கே இன்னும் படம் வரல, அதுக்கு நீங்கள் வில்லனுக்கு போயிட்டீங்க. அந்த மாதிரி தான் தோணுதுங்க எனக்கு. அது தப்பு இல்லை, கொடுக்குறது தப்பு இல்லை. ஆனால் கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா கரெக்டாக கொடுக்காம விட்டானுங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இழுத்துட்டு மூடிட்டு போக வேண்டியதான் அவனுங்க. இன்னுமே ஸ்டார்ட் ஆகல டிசியு இன்னும் கிக் ஆஃப் ஆகல. அதுக்குள்ள நல்ல ஒரு படம் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வில்லனுக்கு படம் கொடுத்தா தப்பு இல்லைங்க. பார்ப்போம். படம் நல்லா இருந்தால் சரி. மொக்கையாக இருந்துச்சுன்னா சோனியோட கேவலமாக கழுவி ஊற்றுவானுங்க இவனுங்கள. ஆல்ரெடி அப்போ தான் வாங்கி வச்சிருக்கானுங்க எல்லாருக்கிட்டையுமே. பார்ப்போம் படம் நல்லா இருக்கா இல்லையான்னு பார்ப்போம்.